ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன மருமகள் பார்க்க போகிற சின்ன மருமகளில் வந்துட்டு ஒரு வழியாக பஞ்சாயத்தை கூட்டியாச்சுடாப்பா சாமின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க டைமில் என் மக தமிழ் வேலை எந்த தப்பும் இல்லை, 18 வயசு ஆகலைன்னா யாராக இருந்தாலும் இந்த முடிவு தானே எடுப்பாங்க, இது ரொம்ப தப்பு நீங்கள் பண்ணுறது, இதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு இவங்க பக்கத்தில் உள்ள நியாயத்தை சொல்கிறாங்க. உங்கள் பையன் என்னப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டவுடனே திருன்னு முழிக்கிறாரு. திருவிழாவில் காணாமல் போன ஆடு மாதிரி எதுக்குப்பா இப்படி முழிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நீ வந்துட்டு போலீஸ் மேலே கை வைக்காமல் இருந்திருக்கலான்னு பெரியவர் சொல்ல, அதுக்கப்புறம் என்னடா இது நம்ம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை போய் ஞாபகப்படுத்துறாங்களேன்னு சொல்கிறாங்க. மறப்போம் மன்னிப்போன்னு வாழலாம்ப்பா, அதுப்பா மனுஷத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா ராசங்கையாவுக்கு குறுன்னு குற்றம் உணர்ச்சி கொள்ளுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன யோசிச்ச கையோட சரி வீட்டுக்கு வந்து வாழட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஐயா எனக்கு ஒரு வேண்டுகோள்னு ஒன்று சொல்ல, திடீர்னு என்னப்பா வெண்ணெய் திறந்து வரும்போது பானையை உடச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, இவங்க 2 பேரும் தான் ஆரத்தி எடுத்து வர வைக்கணும்னு சொல்கிறாங்க. வெறுப்பேற்றுறாங்களாமா. நான் சொன்னது சாதிச்சிட்டேன் பார்த்தியா, இது என்ன சாதிச்சது, 2 வாரமும் போட்டு இழுன்னு இழுத்துவிட்டு 2 நாளில் எடுத்த மாதிரி ஒரு பில்டப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இது இவங்க வழக்கமாப்பா, அதுக்கு அதை மாற்றா யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போயிட்டு வாமா, உனக்காக அப்பா இதை செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாசமலர் எப்படியோ வழி அனுப்பி வச்சிட்டாங்க. இவங்க காரில் கூட்டிகிட்டு வர வழியில் பல பேருக்கு பல விதமான எண்ணங்கள். அது மட்டுமா உன்னை வீட்டை விட்டு துரத்து விட்டதே நான் தான், என்னையே கூட்டு போக வச்சிட்டேடின்னு நினைக்கிறாங்க. என்னடா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்